ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்காக எந்தெந்த காலேஜில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதாவது கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு சிறப்பு கலந்தாய்வு அது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. அதுதான் அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ சிறப்பு கலந்தாய்வு பார்த்தீங்கன்னா 2 கட்டமாக நடந்தது. ஓகேங்களா? அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல், அதாவது அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளி, முன்னாள் படை வீரர், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதாவது விளையாட்டு வீரர்னு சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கான கலந்தாய்வு இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டகரி, இது ஃபஸ்ட்டு கட்டம். சரிங்களா? அதுக்கப்புறம் 2வது கட்டமாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. அவங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேட்டகரி பாருங்கள், 22 ஜூலை ஸ்டார்ட் ஆகிட்டு 23 ஜூலை வரைக்கும் நடந்திருக்கு. அதாவது அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள். ஓகேங்களா? இது சிறப்பு கலந்தாய்வு தான். இதுவும் சிறப்பு கலந்தாய்வு தான். அதுக்கப்புறம் இது பொது கலந்தாய்வுன்னு சொல்லுவாங்க. அது 25 ஜூலை ஸ்டார்ட் ஆகிட்டு 28 ஜூலை, அதாவது நேற்று தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அதோட நேற்றோட பார்த்தீங்கன்னா சிறப்பு கலந்தாய்வு முடிஞ்சிச்சு. அதாவது சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான கலந்தாய்வு கம்ப்ளீட்டாக நேற்றையோட முடிஞ்சிச்சு, 28 ஜூலை 2024. ஸோ நேற்றோட அவங்களுக்கு முடிஞ்சதால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் ரிவைஸ்டு வேக்கன்சி லிஸ்ட்டு மறுபடியும் காலேஜ் வைஸு எந்தெந்த காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் கம்யூனிட்டி வைஸு, ஓகேங்களா, மாணவர்களோட கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, சீட்டு எவ்வளோ இருக்குன்றத மறுபடியும் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின விவரங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி நீங்கள் இப்போ கூகுளில் போய்ட்டு டிஎன்ஏன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே லிங்க் வரும். அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். TNA.online.in சொல்லிட்டு ORGன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் அந்த வெப்சைட்டுக்கு, அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு இதுமாரி போகும். ஓகேங்களா? இதில் போனதுக்கப்புறம் பார்த்துங்க, இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? அதாவது ரவுண்ட் 1 கட் ஆஃப் 200லேருந்து சரிங்களா 179 வரை இருக்கிறவங்க மாணவர்களுக்கான கவுன்சிலிங் பொது கலந்தாய்வு இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 29 ஜூலை இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? 200லேருந்து 179 கட் ஆஃப் உள்ள மாணவர்கள். ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி, அதாவது மாற்றுத்திறனாளி, அப்புறம் முன்னாள் படை வீரர், அதுக்கப்புறம் விளையாட்டு வீரர், அவங்களுக்கான கலந்தாய்வு 2 கட்டமாக நடந்து முடிஞ்சிச்சு. நேற்றே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாருங்கன்னா ரிவைஸ்டு அந்த வேக்கன்சி ஸ்லாட் லிஸ்ட்டு, எந்தெந்த காலேஜில் எவ்வளோ ஸ்லாட் ஒரு கம்யூனிட்டி வைஸாகவும் இருக்குது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருக்காங்க. அதுதான் இந்த லிஸ்ட். இந்த பாருங்க, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். ஓகேங்களா? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் சொல்லிட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் அகாடமிக்கு எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்றத ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெக்கேஷனல் குரூப்புக்கு எவ்வளோ சீட் இருக்குது. சரிங்களா? அதாவது இங்கே பாருங்கள், 28/7/2024 அவங்க கவுன்சிலிங் முடிஞ்சது இல்லையா, அதுக்கப்புறம் வெளியிட்டது, அதான் டேட் கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரல் வெக்கேஷனல் செகண்டாக இருக்குது. தேர்டு பாருங்கள், கவர்மெண்ட் கோட்டா 7.5% அந்த கேட்டகரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அகாடமிக்கில் எவ்வளோ இருக்குது, அதே கவர்மெண்ட் கோட்டாவில் ஒகேஷனல் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 28/7/2024 அந்த கவுன்சிலிங் சிறப்பு கலந்தாய்வு, அந்த சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவினருக்கான அந்த கலந்தாய்வு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ டிபார்ட்மெண்ட் வைஸ் இந்த ஸ்லாட் இருக்குது, வேக்கன்சி இருக்குன்றதை இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணோம்னா அதுக்கான அந்த லிஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த சிறப்பு கலந்தாய்வு, அதாவது சிறப்பு இடஒதுக்கீடுக்கான அந்த கலந்தாய்வு முடிஞ்சது இல்லையா, அவங்களே பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் இருக்காங்க. டவுன்லோடு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், லிங்க் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, லிங்க் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மென் கேட்டகரி, லிங்க் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் கேட்டகரி, அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபோர்ஸு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மென் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுமே பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவங்க லாகின் ஐடி இதெல்லாம் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணலாம், டவுன்லோடு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதையுமே லிங்க் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரவுண்ட் 1 நீங்கள் போகிறீங்க அப்படின்னு பாருங்கள். யாரெல்லாம் ரவுண்ட் 1 போகிறீங்களோ சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு இந்த PDF ஃபைல் டவுன்லோட் ஆகும். சரிங்களா? இதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது இந்த இவங்களே டாப்பில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். நேற்றோட அந்த கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு இல்லையா, சிறப்பு இட பிரிவினருக்கான கவுன்சிலிங் முடிஞ்சது. அந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது என்னென்ன காலேஜில் டிபார்ட்மெண்ட் வைஸு, அதோட கம்யூனிட்டி வைஸு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்லாட்டு எவ்வளோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த ஸ்லாட் வேக்கன்சி இருக்குது, அதாவது அந்த ஸ்லாட் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணலாம்னா, நீங்கள்
சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் காலேஜ் வந்து சர்ச் பண்ணணுங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்டார்டிங் வந்து காலேஜ் கோடு வைஸ் கொடுத்துருக்காங்க. காலேஜ் கோடு, அதுக்கப்புறம் காலேஜ் நேமு, பிரான்ச் நேமு, அப்புறம் கம்யூனிட்டி வைஸ் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் அரசு பள்ளி மாணவராக இருந்தீங்கன்னா இது வந்து ஜென்ரல் அகாடமிக் கேட்டகரி. நீங்கள் சப்போஸ் கவர்மெண்ட் கோட்டாலையும் வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அடுத்த லிங்க் இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், இதுதான் வந்து ஜென்ரல் வெக்கேஷ்னல் சீட் மேட்ரிக்ஸ். சரிங்களா? சாரி, இது கிடையாது, இது கவர்மெண்ட் கோட்டா 7.5. ஓகேங்களா? அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் 2 கேட்டகரிக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஓகேங்களா? 7.5% அதுக்கும் பண்ணலாம். ஜென்ரல் அகாடமிக், ஜென்ரல் வெக்கேஷ்னல் அப்படியும் பண்ணலாம். அதே போல் நீங்கள் ஒரு அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கான வேக்கன்சி அந்த எவ்வளோ இருக்குன்றது கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெக்கேஷ்னல் கிளிக் பண்ணுறேன், ஜென்ரல் வெக்கேஷ்னல். அதுலேயுமே பாருங்கள் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் வைஸ் வந்து இந்த வெக்கேஷ்னல் குரூப்புக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். அதே போல் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 கேட்டகரி நீங்களும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு ரவுண்டும் முடிகிறப்போ எவ்வளோ ஒரு ஸ்லாட் இருக்குது, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்லாட் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கவர்மெண்ட் கோட்டா அகாடமிக்கு 7.5% அந்த இடஒதுக்கீட்டில் பாருங்கள். அதுக்கான பிடிஎஃப் ஃபைல் இது வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு அதே போல் எந்தெந்த காலேஜில் டிபார்ட்மெண்ட் வைஸு கம்யூனிட்டி வைஸும் எவ்வளோ வந்து ஸ்லாட் இருக்குது அப்படின்றத கிளியராக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து இது போல் செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நான் உங்களுக்கு முக்கியமான அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 1 கவுன்சிலிங் பண்ணுற மாணவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.